ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 3 கோடு வந்து பேரலலாக போட்டு எடுத்திருக்கேன். போட்டு ஃபஸ்ட்டு மேலே உள்ள கோட்டில் கார்னரில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுக்கிறோம். எடுத்துட்டு ஜிக்ஸாக் மாடலில், அதாவது கொஞ்சம் கிராஸாக செகண்ட் லைனுக்கு பஞ்ச் பண்ணி த்ரெட்டு இழுத்து கீழே உள்ள, அதாவது தேர்ட் லைனில் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் கொடுத்துட்டு இதை வந்து பட்டன் ஹோல் டைப்பில் இழுத்துட்டு மேலே திரும்ப ஃபஸ்ட் லைனுக்கு போயிட்டு க்ராஸாக, அதாவது ஒய் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கணும் நம்மளுக்கு. அதாவது இது ஒய், இதை தான் நம்ம ஒய் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம். அதாவது நம்ம இதை நேராக இழுத்துட்டு போய் இங்கே பஞ்ச் பண்ணக்கூடாது, அதாவது ஸ்ட்ரைட்டாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் க்ராஸாக வச்சு பண்ணோம் அப்படின்னா ஒயிட் டைப்பில் நம்மளுக்கு பட்டன் ஹோல் கிடைக்கும். எப்போவுமே கிளாத் டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அப்போ தான் கிளாத்தில் சுருக்கம் இல்லாமல் வரும். இந்த இடத்துல ஒரு குட்டி லாக் ஒன்று போடுறோம். குட்டி லாக் போட்டுட்டு அதே மாதிரி தான் கொஞ்சம் க்ராஸாக பஞ்ச் பண்ணுறோம். செகண்ட் லைனில், தேர்ட் லைனில் ஸ்ட்ரைட்டாக பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் இழுத்து பட்டன் ஹோல் மாடலில் மேலே, அதாவது டாப் லைனுக்கு இழுக்கிறோம். பட்டன் ஹோல் மாடலில் இழுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக பஞ்ச் பண்ணாமல் கொஞ்சம் க்ராஸாக வச்சு பஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒயிட் டைப்பில் ஒரு பட்டன் ஹோல் மாடல் ஸ்டிச் கிடைக்கும். இதை தான் நம்ம ஒயிட் டைப் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம். இது எந்தெந்த இடத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நெக் லைனில், பார்டர் லைனில், ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரியே தான். அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் கலக்க உள்ள ஸ்டிச்சஸ் எல்லாமே இது இருக்குல்ல, இந்த மாதிரி ப்ரீவியஸ் வீடியோவில் சில்க் த்ரெட்டை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம்ல, சில்க் த்ரெட் வச்சு ஸ்டிச்சஸ்லாம் பார்த்துட்டு வந்தோம்ல, அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே இந்த நெக் லைனில் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட இன்னொரு மாடல் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல். அதை லீஃபில் யூஸ் பண்ணிக்க முடியும் நம்ம. அது இந்த ஸ்டிச்சு முடிச்சதுக்கப்புறம் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸ்ட்ரைட்டாக கீழே பஞ்ச் பண்ணுறோம். அப்படியே பட்டன் ஹோல் மாடலில் டாப்பில் இழுத்துட்டு மேலே உள்ள லைனில் கொஞ்சம் க்ராஸ் வச்சு இது பண்ணுறோம். நம்மளோட குட்டி லாக் இப்படியே நம்ம போட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்படி இழுக்கும்போது இந்த இடத்துல ஹோல் த்ரெட்டு தெரிகிறதுலாம் அசிங்கமாக தெரியும். அப்போ நம்ம எந்த இடத்துல குட்டி லாக் போடணும் அப்படின்னா, நம்ம டிசைனோட டைரக்ஷன் எந்த சைடு போகுதோ அங்கிட்டு தான் நம்ம குட்டி லாக் போடணும். அதாவது நம்மளுக்கு கோடு இங்கிட்டு இருக்குது, இந்த சைடு பார்க்க தான் நம்ம குட்டி லாக்கு போடணும். அப்போ நல்லா ஈவனாக இருக்கும். அதே மாதிரி க்ராஸாக கீழே இது பண்ணுறோம். திரும்ப ஸ்ட்ரைட்டாக பஞ்ச் பண்ணுறோம். டாப் கார்னரில் இழுத்து ஒயிட் டைப் வர மாதிரி இழுத்து க்ராஸாக வச்சு குட்டி லாக் போட்டுட்டு எண்டு நாட் போடுறோம். எல்லா விதமான ஸ்டிச்சுக்குமே சின்ன செயின் ஸ்டிச்சு போட்டதுக்கப்புறமா தான் எண்ட் நாட் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம போட்ட ஸ்டிச்சு. அதுக்காக தான் அது சொல்கிறது. இது ஒரு டைப் ஆஃப் பட்டன் ஹோல் மாடல் ஒயிட் டைப் ஸ்டிச். இன்னொரு டைப் என்ன அப்படின்னா, அதுக்குமே இந்த 3 கோடு தான் வரைஞ்சிக்க போகிறோம். பேரலெல்லாம் ஒரு 3 கோடு வரைஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுறோம்னா, திரும்பவும் டாப் கார்னரில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் இழுத்துட்டு அதே மாதிரி தான், கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஒயிட் டைப்லாம் அதே மாதிரி தான். அந்த குட்டி லாக் போடுற இடத்துல மட்டும் கொஞ்சம் பெருசாக செயின் ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த இடத்துல போட்டுட்டு இங்கனுக்குள்ளே, அதாவது இந்த இடத்துல நமக்கு குட்டி லாக் போடுவோம்ல, அதுக்கு பதிலாக ஒரு சிங்கிள் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சிங்கிள் பீடு வைக்கலாம், கட் பீடு வைக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். எந்த பீடு எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு சிங்கிள் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு
அதே மாதிரி க்ராஸாக ஒயிட் டைப் மாடலில் போட்டுட்டு வரோம். நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து கற்றுக்கணுங்கிறதுக்காக வந்து நான் பெருசாக போடுறேன் ஸ்டிச்சஸ் எல்லாமே. இதை விட சின்னதாகவும் போட முடியும் எல்லா ஸ்டிச்சஸுமே. இப்போ நான் பஞ்ச் பீடில் 4mm பீட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த பீடு வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பீடு வச்சுட்டு ஸ்டிச் போடுறேன். ஸ்டிச் போட்டு எந்த இடத்துலையுமே நான் அந்த குட்டி லாக்லாம் போடவே இல்லை இந்த ஸ்டிச்சில். குட்டி லாக் லாஸ்ட்டாக போட்டுட்டு எண்ட் நாட் போடணும். அதாவது எண்டு நாட் போடுறதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே சரி, குட்டி லாக் போட்டதுக்கப்புறமா தான் எண்ட் நாட் போடணும். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். சரியா? இப்போ இதில் வந்து இதை வந்து ஒரு நெக் லைனில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன்ல, அது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு நெக்கு வரைகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நெக்கு நம்ம வரைகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வரைகிறோம் அப்படின்னா இந்த லைனில் வந்து இந்த ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அந்த இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏதாவது ஸ்டோன் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒட்டிக்கலாம் இதுக்கு நடுவில்லாம். இங்கே பாருங்கள், நான் ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஸ்டோன் ஒட்டுறேன். நான் ஒட்டலை, சும்மா வச்சு காட்டுறேன். நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டதுக்கப்புறமா அழகாக இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா, நெக்கில் நம்ம இந்த ஒர்க்கை சுற்றி பண்ணும்போது, அதாவது நெக்கில் ஃபுல்லாக இந்த ஒர்க்கை வந்து இந்த இடத்துல சுற்றி பண்ணும்போது ரொம்ப அழகாக கவராக இருக்கும். ஃபுல் கவரேஜ் வந்து கொடுக்கும் இந்த இடத்துல. இந்த மாதிரி ஒயிட் ஸ்டிச் அப்படின்னா இந்த மாதிரி தான். ப்ரீவியஸ் வீடியோலலாம் நம்ம ஆரோ ஸ்டிச்சு நிறைய ஸ்டிச்சஸ்லாம் பார்த்துருக்கோம்ல சில்க் த்ரெட்டில். அப்போ வந்து நடுவில் உள்ள கேப்லாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம், இல்லைனா பீட்ஸ் வச்சு புட்டாஸ் பண்ணிக்கலாம். புட்டாஸ்லாம் நம்ம இன்னும் சொல்லிக் கொடுக்கல. சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறமா அது நடுவில் வந்து எந்த மாதிரி டிசைன் வேணாலும் இந்த இடத்துல வந்து நம்ம பண்ணிக்க முடியும். பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்டிச்சஸ் பார்க்கவே. இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட் லுக் இருக்குதுல. இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாமே. பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் பெரிய வேலை மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டாலே போதும். ரொம்ப எல்லா ஸ்டிச்சஸுமே ஈஸியாக போட்டுடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பாய்.